வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். இந்த வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் 1000 rupees அப்படின்னு வச்சுப்போம். டிஸ்ட்ரிபியூட்டர், டீலர், ரீசேலர், ஏஜென்ட் அண்டு வாக்கிங் கஸ்டமர். ஸோ 5 டைப் ஆஃப் பர்சனுக்கு நம்ம ப்ரைஸ் எப்படி அசைன் பண்ணுறது, அதுக்கான டிஸ்கவுண்ட் செட்டிங்ஸ் எப்படி செட் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நான் வந்து சாஃப்ட்வேர் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். யூசர் நேம் 1 அண்ட் பாஸ்வேர்ட் ஒன்று கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது அக்கௌண்ட்ஸில் நான் வந்து ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறேன். அக்கௌண்ட்ஸில் போயிட்டு நான் இங்கே வந்து சர்ச்சில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் குரூப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட்டர்னு கொடுத்து சர்ச் பண்ணுறேன். ஸோ ஒன்றுமே இல்லை. ஓகேவா, இப்போது ஒன்றுமே இல்லைன்னா அவங்கள எப்படி அலோகேட் பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப், செட்டிங்ஸ் போங்க, அக்கௌண்ட் குரூப்ஸ் போங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். டிஸ்ட்ரிபியூட்டர் அண்டர் சன்ரை டெப்டார்ஸ். ஓகே, சன்ரை டெப்டார்ஸ் இதை வந்து நீங்கள் கொடுத்துக்கிறீங்க. டிஸ்ட்ரிபியூட்டர், சன்ரை டெப்டார்ஸ் அண்ட் சேவ். ஸோ சேம் மெத்தட் தான். நீங்கள் அடுத்தது டீலர் அண்டர் குரூப் சன்ரை டெப்டார் அண்டு சேவ். அடுத்தது வந்து ரீசேலர் என்டர் அண்டர் குரூப் ஆஃப் சன்ரை டெப்டார். ஓகே, சன்ரை டெப்டார் அண்ட் சேவ். ஓகே, அடுத்தது வந்து ஏஜென்ட் சன்ரை டெப்டார் அண்டு ஏஜென்ட் வந்து சேல்ஸ்மேன் கிடையாது, இது ஏஜென்ட். நம்மளுக்காக வெளியிலேருந்து ஒர்க் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறவங்க. இப்போ பாத்திர கடையிலலாம் அப்படி தான் புரோக்கர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வெளியிலேருந்து ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ அது மூலயமா வர்றது. நம்மள்ட்ட ஏற்கனவே புரோக்கர்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது, அதுவும் இதுவும் ஒன்றும் கிடையாது, இது வேறு அது வேறு. ஓகேவா, சேவ். So finally created for customers already available. So sundry debitors accounts already available, so closed. Okay, இப்போது நான் வந்து ஒரு 5 அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். அதாவது கஸ்டமர் அக்கௌண்ட்டு 5 அக்கௌண்ட்ஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ 4 அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மாஸ்டர்ஸில் போய்ட்டு அக்கௌண்ட்ஸில் நியூ கொடுக்குறேன். நியூ க்ரியேட் சிகாமணி under group of distributor. Okay, distributor, any balance just 1500 previous balance, just set other thing. You go to settings and maintain and bill by bill balance and bank detail எது வேணுமோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு என்டர் இமெயிலில் வச்சு ஒரு என்டர் அடிச்சிங்கன்னா பில் பை பில் பேலன்ஸ்ன்றது எனபிள் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் கிரெடிட் சேல்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் பர்ச்சேஸ் சேல்ஸ் அண்ட் கிரெடிட் லிமிட் 50,000 அப்படின்னா பில் லிமிட் ஒரு 5 பில் இல்லைனா 5 பில் லிமிட்டட், ஆடிட் அப் டு 30 days. ஓகே, ஆதார் கார்டு எனி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஆல்ட் எஸ் டு சேவ். ஓகேவா, அப்போ அடுத்த பர்சன் வந்து நான் நம்ம பண்ணுறேன் ராஜன் என்டர் அண்டர் குரூப் ஆஃப் டீலர் அண்டு நோ பேலன்ஸ், ஆல்ட் எஸ் டு சேவ். அடுத்தது ஜெய்தீப் அண்ட் ஓகே, ஜெய்தீப் அக்கௌண்ட் ஆல்ரெடி தேர். ஒரு லிஸ்ட்டில் போயிட்டு ஜெய்தீப் அப்படின்னு கொடுத்துட்டு சர்ச் கொடுக்கும்போது அவர் ஆல்ரெடி கஸ்டமர் லிஸ்ட்டில் இருக்கார். ஓகே, ஸோ நான் கஸ்டமர் லிஸ்ட்டை எடிட் பண்ணி அவர் வந்து ரீசேலர் ப்ரொமோஷன் கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்துறோம். புரியுதுங்களா? ஸோ நான் வந்து இப்போது 3 அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். ஃபைனல் அக்கௌண்ட் வந்து ஏஜென்ட்னா இப்போ கோவிந்தன். ஓகே, கோவிந்தன் இஸ் ஏஜென்ட், ப்ரைமரி செலக்டட் அண்டு 500 ப்ரீவியஸ் பேலன்ஸ், சேவ். ஸோ இதுக்கப்புறம் வந்து வாக்கிங் கஸ்டமர் வந்து நம்ம அந்த ஃப்ளோலேயே வந்து பில் போட்டுக்கலாம், பிஒஐ ஸ்க்ரீன்லேயே பில் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட் ஐட்டம்ஸ் நேம் வந்து ப்ராடக்ட் ஏ அண்ட் எடிட் வந்து ப்ரைஸ் வந்து 1000 rupees, எம்ஆர்பி 1200, ஜஸ்ட் சேவ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா செட்டிங்ஸ், கஸ்டமர் வைஸ் ரேட் அண்ட் குரூப் வைஸ் ரேட், கம்பெனி வைஸ் டிஸ்கவுண்ட் அண்ட் கஸ்டமர் வைஸ் அண்ட் கம்பெனி வைஸ் டிஸ்கவுண்ட். கஸ்டமர் வைஸ் ரேட் யூ செலக்ட் குரூப்பு, அதாவது
இது வந்து இண்டிவிஜுவல் கஸ்டமருக்கு நீங்கள் ரேட் செட் பண்ணலாம். பட் இது வந்து கஷ்டம் இல்லையா? அப்போ குரூப் வைஸ் நம்ம செட் பண்ணிக்கலாம். குரூப் வைஸ் ஏஜெண்ட், டிஸ்ட்ரிபியூட்டர், டீலர் அது மாதிரி அசைன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஏஜெண்ட் சூஸ் பண்ணி ஒரு என்ட்ரு அடிச்சிங்கன்னா இங்கே டிஸ்கவுண்ட் காலம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கவுண்ட் காலமில் ஏஜெண்ட்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ப்ரைஸ் வந்து 20% டிஸ்கவுண்ட். ஜஸ்ட்டு சேவ். ஏஜெண்ட்டுக்கு 20% டிஸ்கவுண்ட். நெக்ஸ்ட் வந்து ரீசேலர் 40% டிஸ்கவுண்ட். ரீசேலர் 40% discount and save. So list agent resellers already set பண்ணிட்டோம். அடுத்தது distributor got 80% discount. Just save. ஸோ எத்தனை ரேட் செட் பண்ணியிருக்கோம்? 3 ரேட்டு நம்ம செட் பண்ணிட்டோம். ஃபைனலாக வந்து டீலர், அதாவது குரூப் லிஸ்ட்டு வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்போ அடுத்தது வந்து டீலர். ஸோ டீலருக்கு வந்து பார்த்திங்கன்னா 60% டிஸ்கவுண்ட். ஜஸ்ட்டு சேவ். இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஏஜெண்ட் 20%, டீலர் 60%, டிஸ்ட்ரிபியூட்டர் 80%, ரீசேலர் 40% டிஸ்கவுண்ட். ஓகே. இப்போ சேல்ஸ் டைப்பில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா பில் ஆஃப் சப்ளைன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து சேல்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகே. சேல்ஸுக்கு நான் ஒரு பில் சீக்வன்ஸ் மெயின்டைன் பண்ண போகிறேன். கம்பெனி சீக்வன்ஸ் A.S.something ஃபினான்ஷியல் இயர் போட்டுக்கிறீங்க, கொடுத்துட்றீங்க. இங்கே வந்து டேக்ஸ் இன்க்ளூடிங் போடலாம், இல்லை வந்து டேக்ஸ் சார்ஜஸ் மேனுவலி ஆன் அதர் சார்ஜஸ். ஓகே. அப்டேட். அடுத்தது பில் ஆஃப் சப்ளை வந்து காம்போசிஷன் சேல்ஸ்ன்றது உங்களுக்கு வந்து டேக்ஸ் வராது. ஓகே. இப்போ நான் இங்கே போயிட்டு ஹெல்ப்பில் வவுச்சர் நம்பரிங் சேல்ஸில் சேஞ்ச் டு சேல் டைப் வைஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே ஒரு பேசிக் செட்டிங்ஸ் தான். ஓகேவா? இப்போது நம்ம சேல் பண்ணும்போது அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து வாக்கிங் கஸ்டமர் சேலிங். ஓகேவா? ஈஸியாக வர்றவங்க ஸ்கேன் பண்ணி ஐட்டம் பில் பண்ணுறது. சேல்ஸ் தான் வந்து இன்வாய்ஸு டிஸ்ட்ரிபியூட்டர், டீலருக்கெல்லாம் நம்ம இன்வாய்ஸ் தான் போடுவோம். இதில் நான் வந்து ஃபஸ்ட்டு நியூ கொடுத்துட்டு ஸோ டேட், கிரெடிட் சூஸ் பண்ணுறேன். யாரை சூஸ் பண்ணுறேன்னா சிகாமணி சூஸ் பண்ணிக்கிட்டேன். என்டர் ஏஜெண்ட் இருந்ததுன்னா ஏஜெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏஜெண்ட் மீன்ஸ் சேல்ஸ்மேன், யுவர் ஸ்டாஃப். ஓகேவா? என்டர் ப்ராடக்ட் A 1 quantity. ஓகே. ஆட்டோமேட்டிக்லி ரேட் செட் 200 rupees. ஓகே. 200 rupees. ஸோ சேல்ஸ் செலக்ட் பண்ணிட்டோம். சிகாமணின்றவருக்கு இந்த ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகிக்கும். ஓகே. இப்போ ஜஸ்ட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ நோ பிரிண்ட். நெக்ஸ்ட்டு அதே கிரெடிட் சூஸ் பண்ணுற ராஜன். சேம் ஏஜெண்ட் என்டர், சேம் ப்ராடக்ட் A 1 quantity, ஆட்டோமேட்டிக்லி ரேட் 400 rupees. சேவ். சர்ச். நெக்ஸ்ட் சர்ச் ஃபார் ஜெய்தீப். சேல்ஸ் ரேட் ஆட்டோமேட்டிக்லி 600 rupees செட் ஆகிடுச்சு. ஆல்ட் எஸ். ஸோ இப்போ வந்து நீங்கள் அவங்கள வந்து அசைன் பண்ணணும் அவசியமே இல்லை. நீங்கள் அவங்களுக்கு பில் போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த கேட்டகரிக்கு அந்த டிஸ்கவுண்ட் வந்து அப்ளை ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே. சேம் ப்ராடக்ட் 1 quantity, ஸோ 800 rupees. ஸோ சேம் ப்ராடக்ட் டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், டீலர், ரீசேலர், ஏஜெண்ட், செப்பரேட்டட் ப்ரைஸஸ் சேவ் பண்ணிக்கிறேன். இது எப்படி உங்களுக்கு மொத்தமாக காமிக்கிறேன் பாருங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பில்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகே. பாருங்கள், கோவிந்தன் இஸ் ஏஜெண்ட், ஜெய்தீப் இஸ் ரீசேலர், ராஜன் இஸ் டீலர் அண்ட் சிகாமணி இஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ வெரி சிம்பிள் to manage it for
category. So okay, another accounts, you go to account, நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா சர்ச்சில் போயிட்டு group distributor, okay, distributor only one person, okay, just ledger report automatically coming, previous balance 1500, 200 rupees for credit and 1700 is current. Item detail with cash bill detail, I mean cash bill also show பண்ணோம். ஏன்னா கிரெடிட் மட்டும்தான் இங்கே வந்து லெஜரில் காமனாக வந்து எல்லா சாஃப்ட்வேர்லேயும் விசிபிள் ஆகும். இப்போ வந்து என்னென்னா இந்த கேஷ் வித் கேஷ் பில்ஸ் கூட நம்மளுக்கு வந்து இங்கே ஷோ பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஐட்டம் டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் பண்ணிக்கலாம், பிரிண்ட் வேணும்னாலும் நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரிண்ட் வரும். வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்பிக்கலாம். இதுதான் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை நீங்கள் வந்து ரிப்போர்ட்டு கேதர் பண்ணும்போது எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க, எவ்வளோ டீலர் இருக்காங்கன்னு கூட நம்ம இங்கே வந்து டீலர் அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணால் டீலர் மட்டும் அவ்வளோ எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிக்கும். இந்த வீடியோவை வந்து எப்படி வந்து செப்ரேட் பண்ணுறது, ஓகேவா, எப்படி வந்து டீலர் எப்படி ரீசேலர் எப்படின்றத எப்படி நம்ம வந்து அலோகேட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு வந்துடும். ஒரே ப்ராடக்டை எடுத்து நான் சொன்னதுக்கு காரணம் என்னென்னா உங்களுக்கு அது புரியணும், டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுத்து நம்ம இவ்வளோ ப்ரைஸ் கொடுக்குறோம் அப்படின்றது உங்களுக்கு புரியணுன்றதுனால நான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்டு இருந்துச்சுன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணணும்னு சொன்னீங்கனாலும் நாங்கள் சாஃப்ட்வேர்ஸில் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து குரூப் வைஸ் அண்ட் கம்பெனி வைஸ் டிஸ்கவுண்ட். இப்போ நம்ம பண்ணது குரூப் வைஸ் அண்ட் கம்பெனி வைஸ். கஸ்டமர் வைஸ் அண்ட் கம்பெனி வைஸ் கூட நம்ம இண்டிவிஜுவல் கஸ்டமருக்கு, இப்போ கோவிந்தன்ற கஸ்டமருக்கு செப்பரேட்டாக அசைன் பண்ண முடியும். ஸோ செப்பரேட்டட் டிஸ்கவுண்ட் ஃபார் பர்டிகுலர் கஸ்டமர். அந்த பர்டிகுலர் கஸ்டமருக்கு நிறைய வாங்குவாருன்னா அவருக்குன்னு செப்பரேட்டாக நீங்கள் ஒரு ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து செட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தான் இந்த கஸ்டமர் வைஸ் ரேட்டு சேம் அதே தான். ஆல் பார்ட்டிஸ்க்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்தேன்னா என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிஸ்ட் இப்படி காமிக்கும். ஸோ ஸ்பெஷல் ரேட்ஸ் வந்து ஆடி ஆஃபர், தீபாவளி ஆஃபர், அந்தமாரி சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் வந்து ஆல் பார்ட்டிக்குமே இந்த பர்டிகுலர் கேட்டகரியில் வந்து இப்போ நார்மலாக சேல்ஸ் ப்ரைஸ் வந்து 1000 rupees, நீங்கள் 800 கொடுத்து கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா சேவ் பண்ணிக்கலாம், ரேட் வந்து சேவ் ஆகிடும். இப்போ வந்து அது லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்லி ரன்னிங்கில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் உங்களுக்கு விசிபிள் ஆகும். இப்போ நான் போய்ட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் சேல் போடுறேன். நான் பாயிண்ட் ஆஃப் சேல் வாக்கிங் கஸ்டமருடைய மொபைல் நம்பர் வாங்கிக்கிறீங்க, வாங்கிட்டு ஒரு என்டர் அண்ட் வந்து ப்ராடக்ட் ஏ வந்து கொடுத்துட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து 1001 கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி 800 rupees அப்ளை ஆகிடும் அந்த ஹார்டி ஆஃபர். அண்டு நீங்கள் ஏதாவது ஒரு மந்தில் இந்த செப்பரேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் க்ரியேட் பண்ணணுன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்பெஷல் ரேட்ஸ் செட் பண்ணி கூட நம்ம பில் போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேணால் ஃப்ளெக்சிபிள் பண்ணலாம், ஓகேவா. நாங்கள் வந்து இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் எப்படி பார்த்தீங்களோ அது மாதிரி உங்களுக்கு நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர், டீலர், ரீசேலர், ஏஜென்ட் அண்ட் கஸ்டமர்ஸ் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டர் முதல் கொண்டு எல்லாருக்கும் ஜாப் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் டீலருக்கும் மட்டும் டார்கெட் இருக்கும், மீதி எல்லாருக்கும் டார்கெட் கிடையாது. டார்கெட் அக்செப்ட் பண்ணி என் கூட பயணம் பண்ணணும், தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இந்த ஃபுல் சாஃப்ட்வேர்ஸ்க்கான ட்ரைனிங் வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு எந்த விஷயத்தில் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது அதை எனக்கு சொன்னீங்கன்னா நான் அதை உங்களுக்கு கைட் பண்ணுவேன். நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரே பயணமாக போகலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.